الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த ஏந்தல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் பிசகாது தனது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கவிருக்கிறார்களோ, எடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படியான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. நாட்களில் சிறந்த நாளாம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன், பரிசுத்தமான எண்ணத்துடன், அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றும் நோக்கில் அல்லாஹுடைய மஸ்ஜிதில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெருமக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா அவன் நம்மை படைத்தவன், பரிபாலிக்கின்றவன், நமக்கு தேவையான சகலதையும் தந்து போஷிக்கின்றவன். அந்த அல்லாஹு தஆலா ஜல்ல ஜலாலுஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன், நசீஹத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த நாட்களில், காலங்களில் மிகச்சிறந்த காலத்தை எதிர்பார்த்த வண்ணம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பாவத்திலும் அல்லாஹ்வை மறந்த நிலைமையிலும் தனது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய மானிடன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், மறுமையின் சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும், அவனது மறுமை நிலைமைகளை சீராக்க வேண்டும், மறுமையுடைய எல்லா வழிகளும் அவனுக்கு திறப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா பலவிதமான நிலைமைகளை, பாதைகளை மனிதனுக்கு வைத்திருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே தொடரில் ரமதான் இந்த மாதம் வசந்தம் பூக்கும் மாதம், அமல்களுக்குரிய மௌசிமுல் ஹைராத் என்று வர்ணிக்கப்படக்கூடிய நலவுகளுக்குரிய பருவகாலம். அந்த காலத்தை எதிர்பார்த்து இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு அமல்களையும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மிக முக்கியமான பல நோக்கங்களை வைத்து கடமையாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கிறது. அதிலே ஒரு ஆழமான அர்த்தத்தை வைத்துதான் அல்லாஹு தஆலா கடமைகளை வைத்திருக்கிறான். அது வீணாக எந்த கடமையையும் அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. அதிலே மனிதனுக்குரிய லாபமும் அதிலே இருக்கிறது, இன்மைக்குரிய லாபமும் இருக்கிறது, மறுமைக்குரிய லாபத்தையும் வைத்தே அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கடமைகளை வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம், இதில் ஒரு மாத கால நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு கடமைகளுடைய அமைப்பை பார்த்தா, தொழுகையை ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அல்லாஹு தஆலாவை நாங்கள் சுஜூது செய்கிறது அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். வருடத்தில் ஒரு முறை ஜகாத் நோன்புன்னு அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். ஆயுள்ள ஒரு முறை ஹஜ்ஜுன்னு அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடிய
ஒரு சந்திகளாக, ஒரு புள்ளியாக, மைய புள்ளியாக அல்லாஹு தஆலா இந்த கடமைகளை வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மனித வாழ்க்கையில் ஒரு வருடத்திற்கான திருப்பு முனை அது ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. சலஃபு சாலிஹீன்களிடத்திலே இந்த ரமதான் மாதம் வெறுமனே ஒரு மாதமாக இருக்கையில், நம்ம ரமதானுடைய மாதம் முடிகிற நேரத்தில் தான் ரமதானுடைய சிந்தனையே நம்மில் பலருக்கு தோன்றுது. ஆனால் சலஃபு சாலிஹீன்களுடைய முழு வருட எண்ணமும் ரமதான்களாக இருந்தது. ரமதானுடைய எண்ணமாக இருந்தது. ரமதானை மையமாக வைத்து 6 மாதங்கள் ரமதானை எதிர்பார்த்து துஆ கேட்பார்கள், அதற்கான அமல்களை செய்வார்கள். மீண்டும் 6 மாதங்கள் ரமதானிலே ஏதேனும் தவறுகள் நடந்திருக்கிறதா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அடுத்த ரமதானிலாவது இந்த அமல்களை சரியான முறையில் நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ரமதானை பிரியாவிடை கொடுப்பார்கள். ரமலான் கழிந்ததை இட்டு கவலைப்படுவார்கள் 6 மாதம். எனவே அவர்களுடைய முழு வருட எண்ணமுமே ரமதான். ஏனென்றால் ரமலானிலே பெறக்கூடிய பயிற்சி ஒரு வருடத்திற்கு அடுத்த வருடம் வரைக்கும் அவனை ஈமானுடன் அல்லாஹுடன் நெருக்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத்தையும் சிறப்பையும் சுமந்து வரக்கூடிய மாதம், சுவர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்து கொடுக்கக்கூடிய மாதம், வாயில்கள் நரகத்தினுடைய வாயில்கள் இழுத்து அடைக்கப்படக்கூடிய மாதம், மனிதனுக்கு அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் பிறக்கக்கூடிய மாதம், சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய மாதம், ஏழை கண்கள் துடைக்கப்படக்கூடிய மாதம், பணக்காரர்களும் நன்மைகள் ஏழைகளுடைய பசியை உணரக்கூடிய மாதம், ஏழைகள் பணக்காரர்களுடைய தன்மையையும் விளங்கக்கூடிய மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விட்டு கொடுக்கக்கூடிய மாதம், பொறுமையுடைய மாதம், இப்படி எத்தனையோ மாதத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் விஷயம் என்னென்னா, இவ்வளவு ரமலானுடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள், அதனுடைய கண்ணியங்கள் தெரிஞ்சும் இந்த ரமலான் ஒரு எஃபெக்டிவான ரமலானாக எங்களுக்கு அமைதான்னு பார்த்தா மிச்சம் குறவு. ரமலான் வரும் பொழுது அட்ராக்டிவாக இருக்குது, அது கவர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அதை நாங்கள் எப்படியோ எதிர்பார்க்கிறோம். அதற்கென்று லிஸ்ட் எல்லாம் போட்டுடுறோம், அதற்கென்று ஷெடியூல் எல்லாம் போட்டுடுறோம், பள்ளிகளை எல்லாம் அலங்கரிக்கிறோம், வீடுகளை எல்லாம் துப்புரவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், ஈமானுடைய அடையாளம். ஆனால் கண்ணியமானவர்களே, அது எங்களோட வாழ்க்கையில் எஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டால், ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால், ரமலானுக்கு முன்னால் இருந்த அதே நிலைமையில் தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், அந்த ரமலான் எந்த ஒரு பாடத்தையும் எங்களுக்கு தரலன்றதை நாங்கள் விளங்கி கொண்டு போவோம். இந்த ஹுத்பால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை ரமலானை கழிச்சிருப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச வயதிலிருந்து நோன்பு பிடிச்ச சின்ன புள்ளிலிருந்து நாங்கள் நோன்பு பிடிச்சி இப்போ எத்தனை வருஷம் நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம். என்ற வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்குதுன்றதை ஒரு கணம் இந்த இடத்துல நான் சிந்தித்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வருடத்தில் ஒவ்வொரு நிலைமைகளை சீராக்கி இருந்தால், இத்தனை வருடம் ரமலானிலே நோன்பு பிடித்த நான் எத்தனை விடயங்கள் எனது வாழ்க்கையில் சீராகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மை சீராக்காமல், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்காமல் இந்த ரமலான் கழிந்துவிடும் என்று சொன்னால், அதற்கு முக்கியத்துவம் செலுத்தாமல் விட்டுவிடுவோம் என்றால், கண்ணியமானவர்களை, காலம் அப்படியே கரைந்து போய்கொண்டே தான் இருக்கிறது. அதை நிப்பாட்டலா யார்? ஏன் நாங்கள் பிடிக்கிற நோன்பு எஃபெக்டிவாக எங்களோட உள்ளத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக, எங்களோட அமல்களில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இல்லை என்பதை ஹுத்பாவுடைய கடைசியில் நான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம், இதிலே முதலாவது நோன்பு பிடிக்கிறது கடமைன்றதை நாங்கள் எல்லாம் விளங்கிக்கிறோம். மன்னிக்கணும், நான் இதை சொல்கிறதுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. சின்ன சில்லறை பிரச்சனைக்கெல்லாம் ரமலான் மாதத்தில் கூட நோன்பு பிடிக்காத சமூகம் மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடத்தில் ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது, அல்லாஹுவையே எங்களுக்கு கிஃப்டாக தரக்கூடிய ஏனைய அமல்களுக்கெல்லாம் நன்மை சொல்லப்பட்டிருக்க
இந்த நோன்புக்குரிய நன்மை கூலி நானே ஆகுவேன் என்று சொல்லியிருக்கின்ற அந்த ரப்பை அடைகின்ற அந்த நன்மையை அடையக்கூடிய அளவுக்கு கூட நாங்கள் இல்லைன்னு சொன்னால் கண்ணியமானவர்களே எவ்வளவு மோசமானவர்கள் நாங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும். காரணங்கள் நோன்பு பிடிக்காத பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், வயது பிரச்சனை, அப்படி இருக்கிறவர்கள் விதிவிலக்கு. அது அல்லாமல் கண்ணியமானவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கண்ணியமானவர்களே பட்ட பகலிலே நோன்பு மக்களுக்கு முன்னால் நோன்பு திறக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ரமலானுடைய சிறப்பை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் மனிதன் நோன்பு பிடிக்கிறது, கபுதி குராபின் தார வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மாத ஹரிமா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு பிடிக்கிறது நீங்கள் லேசான காரியமாக நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் நோன்பு நோட்பது எந்த அளவுக்கு சிறப்பென்றால், ஒரு காகம் சிறிய பிறந்த ஒரு குஞ்சு, அந்த குஞ்சு முட்டையிலிருந்து வெளியே வந்து அது வந்ததிலிருந்து பறக்குது, பறந்து 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 எந்த நோயும் இல்லாமல் வயோதிப வயதை அடைந்து அந்த காகம் இறக்குது. இறக்குற வரைக்கும் தொடர்ந்து அந்த காகம் பறந்தா எவ்வளவு தூரம் பறக்குமோ அதே அளவு ஒரு நாள் நோன்பு நோட்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா அடியான நரகத்தை விட்டும் தூரமாக்குறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆய்வுகள் இன்றைக்கு சொல்லுது காகத்தினுடைய வாழ்காலம் மிகவும் அதிகம் என்று சொல்லி, அதிகமாக வாழக்கூடிய பறவை மிருகங்கள்லையும் பறவைகள்லையும் காகம் அதிகம். காகம் செத்து கிடக்கிறது காண்றது மிச்சம் குறவு எங்கேயாலும். கண்ணியமானவர்களே, அவ்வளவு காலம் தொடர்ந்து பயணிக்குது நிற்காம, எவ்வளவு தூரம் வைத்திருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு நன்மையை அடைஞ்சு போகிறதுக்கு கூட தகுதி அல்லாதவர்களாக இருந்தோம் என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரமலானுடைய நோன்பை முறையாக பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்தது ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது ஏதோ பசியில் இருந்துட்டோம்னா ரமலானில் நோன்பு பிடிச்சி முடிஞ்சுன்னு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். இல்லை கண்ணியமானவர்களே, ரமலான் அதிலே 2 பகுதியும் இருக்கிறது நோன்பிலே. இது ரமலானுடைய மாதம் வந்ததுக்கு பின்னால் பேசுகிற விஷயம் அல்ல, அது வாரத்துக்கு முன்னாலே பேசினாதான் ரமலான் வார நேரத்தில் பேணுதலாக எங்களுக்கு ஆகிக்கொள்ளேலும் கண்ணியமானவர்களே. எனவே ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 2 விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் பகல் பொழுதிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். இது 2ம் இணைந்ததுதான் ரமலான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பகல் முழுக்க பசியில பட்டணையில இருந்துட்டு இரவு முழுக்க தூக்கத்துல கழிந்தால் எப்படி ரமலான் எஃபெக்டிவாக வரையிலும் கண்ணியமானவர்களே? 2 பகுதியும் தான் ரமலான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பகல் மட்டுமே ரமலானா இருக்கிறது, இரவுல இல்லையா? லைலத்துல் கத்ர் இரவுல வருதா பகல்ல வருதா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகல் முழுக்க அல்லாஹ்வுடைய அருளையும் நன்மையும் சுமக்க தயாரான நாம் இரவுல அல்லாஹ்வுடைய அருளை சுமக்க தயாரில்லை என்று சொன்னால், இரவு வணக்கத்திலே ஈடுபடுவதற்கு அதிலே நேரத்தை கொடுப்பதற்கு தயாரில்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, வேறெங்க நாங்கள் இபாதத் செய்ய போகிறோம்? உள்ளங்கள் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். இங்கே இபாதத் செய்யாமல் வேறெப்படி ஒரு காலத்திலே நாம் இபாதத் செய்ய போகிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, சொல்லுகின்ற விடயத்தை யாரையும் தாக்கவோ தூக்குவதற்காக வேண்டியோ சொல்லல்ல. சொல்கிற விடயம் முதலாவது எனது வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, உங்கள் கேட்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் இது இருந்தால், நல்ல விடயம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அதை நாங்கள் திருத்திக் கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் தொழுகை என்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கடமையான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைல் என்ற தொழுகை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிறதுக்கு அது ரமலானுடைய மாதம். எங்களோட மனம் இடம் கொடுக்க வேண்டும், மனம் இடம் கொடுக்கும். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு நிலைமையைத்தான் ரமலானில் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறார். 3வது விஷயம், ரமலானுடைய மாதம் இதுக்கு மட்டுமல்ல, எப்பயுமே இருக்க வேண்டிய விஷயம், குறிப்பாக ரமலானிலே அதிகப்படுத்த வேண்டிய விடயம் குர்ஆன். குர்ஆனை
அல்லாஹு தாலா ரமதான் மாதத்தில் தான் இறக்கினான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நாங்கள் இறக்கினோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமதானுக்கும் இந்த குர்ஆனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, மிச்சம் நெருக்கமான தொடர்பு இருக்குது. நாங்கள் எங்களை பார்த்தோம்டா ரமதானில் நோன்பை பிடிச்சிட்டு இரவுலையும் வணங்கிட்டு குர்ஆனோட சம்பந்தமே இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, எப்படி அந்த ரமதானுடைய நன்மைகளை எங்களால் அடைய முடியும்? குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய கலாம். இது எந்த மனிதனும் எழுதினதல்ல, ஒரு கவிஞன் எழுதின கவிதை அல்லது, அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து எழுதின ஒரு சட்ட புத்தகம் அல்லது, யாருடைய சிந்தனைக்கும் எட்டாத எல்லோரையும் படைத்து பாதுகாக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய கலாம். அது கியாமத் நாள் வரைக்கும் அதனுடைய அற்புதம் அப்படியே இருக்குது. கண்ணியமானவர்களே, அதை எடுத்து ஓதுற நேரத்தில் கண்கள் கமலணும். இதனுடைய அர்த்தங்களை எனக்கு விளங்க முடியலே என்று கண்கள் வலியோனும். விளங்குற அர்த்தங்கள் விளங்குகின்ற இடம் வரும் பொழுது இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றானே என்ற கவலையுடன் ஓத வேண்டும். குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது ஒரு தனி தலைப்பு. அந்த தலைப்பை இந்த இடத்துல நான் பேச வரல. கண்ணியமானவர்களே, எங்களோட உம்மத்து இன்றைக்கு குர்ஆன் எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சு பரக்கத்துக்கு மட்டும்தான் குர்ஆனை, குறைக்காகன்னு சொல்லலை, யாராவது மௌத்தாகணும் யாசின் எடுத்து ஓதுறதுக்கு. எங்களோட உம்மத்தில் நிறைய பேருக்கு இந்த யாசின் மட்டும்தான் குர்ஆன், யாசின் மட்டும்தான் குர்ஆன். கண்ணியமானவர்களே, அடுத்த பகுதியெல்லாம் இருக்குது, நிறைய பேர் அதை பார்த்தே இல்லை. போன வருஷத்துல ரமதான்ல அப்படியே வச்ச குர்ஆன் இந்த ரமதான் வர்ற வரைக்கும் தூசி தட்டாமல் அப்படியே இருக்குது என்று சொன்னால் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான தொடர்பு என்ன? கண்ணியமானவர்களே, நஹ்னு உம்மத்து குர்ஆன், குர்ஆனுடைய உம்மத்து நாங்க. எங்களை கண்ணியப்படுத்தியதை இந்த குர்ஆனை வச்சு. இந்த உம்மத்துக்கு வேற எதை வச்சும் கண்ணியம் இல்லை, குர்ஆனை வச்சு தான் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திருக்கிறான். அந்த குர்ஆனோட தொடர்பு எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குது? கண்ணியமானவர்களே, ஹப்லுல்லாஹி, அல்லாஹு தஆலாவுடைய பிடிக்கயிறு குர்ஆன். எப்படி கடலிலே அல்லது தண்ணீரிலே ஆபத்திலே சிக்கியிருக்கின்றவனுக்கு ஒரு பிடிக்கயிறு மாட்டினால் அவன் உலகத்திலே தத்தளிக்கின்ற பொழுது அந்த பிடிக்கயிற்றை பிடிப்பதற்கு எவ்வளவு தடுமாறுவானோ அதுபோன்று குர்ஆன் என்றது அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கான ஒரு பிடிக்கயிறு. அதுல ஒரு முனை நாங்க என்று சொன்னா அடுத்த முனை அல்லாஹ்வுடைய கையில. யார் அதை பற்றி பிடிக்கிறாரோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு இணைவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்குரிய கடமைகளாக குறைஞ்ச கடமை என்ன தெரியுமா? அதை தினசரி ஓதுறது. குறைஞ்ச கடமை. குர்ஆன் ஓதுறது பெரிய கடமைன்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நான் இத்தனை ஜுஸ் ஓதிட்டேன், நான் இவ்வளவெல்லாம் ஓதிட்டேன், அதுதான் நாங்கள் செய்யற கடைசியான கடமை. அதை தாண்டி எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதம் அந்த குர்ஆனுக்குரிய ஒரு மாதமாக ஆகப்படாதா? அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு வரப்படாதா? நான் எப்பொழுதும் என் கையில் இந்த குர்ஆன் தான் இருக்கும் என்ற ஒரு நிலைமை வரக்கூடாதா? இந்த மொபைலுக்காக வேண்டிய எவ்வளவு நேரத்தை நான் செலவழிச்சிருக்கிறேன். கொஞ்சம் எங்களோட செட்டிங் எடுத்து பாருங்க பார்ப்போம். நாளாந்தம் ஒரு வீக்கில் அல்லது ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு என் மொபைல் எத்தனை விஷயத்துக்கு பாவிக்கப்பட்டிக்குதுன்றதை எல்லாத்துக்கும் பார்த்து கொள்ளையிலும். கொஞ்சம் எடுத்து செட்டிங்கில் எடுத்து இன்றைக்கு நான் கொஞ்சம் பெய்த்தொன்னே பாருங்கள். குத்துபாவில் முடிஞ்சொன்னே செட்டிங்கில் பெய்த்து தெரியாட்டி பிள்ளைகள்கிட்டையும் கேட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் எதில் எவ்வளோ செலவழிச்சிருக்கிறேன்னு சொல்லி. வாட்ஸ்அப்பில் இவ்வளோ, ஃபேஸ்புக்கில் இவ்வளோ, யூடியூப்பில் இவ்வளோ, எல்லாம் பட்டோலைகள் பதியப்பட்டிருக்குது. இதை விட தெளிவாக அல்லாஹ்வுடைய பட்டோலையிலையும் பதியப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்களே, அதில் குர்ஆனை திறந்தது எவ்வளோ காலம், எவ்வளோ நேரம்? என்ற பட்டோலையில் குர்ஆன் எடுத்தாரு, குர்ஆன் ஓதினாரு, அதை முத்தமிட்டாரு, அதை பார்த்து கொண்டிருந்தார், அதை அல்லாஹ்வுடைய அதை ஓதி தொழுதார் என்ற விஷயங்கள் எல்லாம் எங்களோட பட்டோலையில் வாரது எங்களுக்கு விருப்பம் இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அதை இறக்கி இருக்கிறது, இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறது. அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு மனிதன் போக வேண்டும் என்றது.
அதன்படி அமல் செய்வது, அதை விளங்குவது என்ற கடமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதை ஓதுறது என்ற கடமை ரொம்ப முக்கியம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த ரமலானில் அதற்கென்ற ஒரு பகுதியை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. கொஞ்சம் யோசிங்க, ஒரு மனிதன் ரமலானில் ஒரு தர்த்தீபை நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்பொழுது இருந்தே அந்த தர்த்தீபை ஏற்படுத்துவோம். ஒரு நாளைக்கு இத்தனை பக்கங்கள் நான் ஓதுவேன், ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஜுஸு ஓதுவேன். 30 ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதினா 30 நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குர்ஆன் முடிக்கலாம். 2 ஜுஸு ஓதினா ஒரு மாதத்துக்கு 2 குர்ஆன் முடிக்கலாம். இப்படி எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த குர்ஆனை ஓதுறதுக்கான காலங்களை நாங்கள் கொடுத்து அதிகமான நன்மைகளை பெற வேணும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அடுத்த விஷயம், இந்த ரமலானில் இருக்கக்கூடிய சதக்காக்கள். சதக்கான்றதே எப்பொழுதுமே சிறந்த ஒரு விஷயம், எப்பொழுதுமே அல்லாஹ் புகழக்கூடிய ஒரு விடயம். அதில் மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் வேகமாக அடிக்கக்கூடிய காற்றை விட வேகமாக சதக்காவிலே ஈடுபடுவார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கு. எப்பொழுதுமே அவர்கள் கரீம், கொடையாளி. ஆனால் இந்த ரமலானுடைய காலத்திலே அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது கண்ணியமானவர்களே. அடுத்தது, மஸ்ஜிதிலே நாம் எவ்வளவு காலத்தை கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈமானுடைய சூழலாகிய மஸ்ஜிதிலே எங்களோட காலத்தை கழிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீயத்தோடு வைப்போம். கடைசி 10 மட்டுமல்ல, எவ்வளவு எங்களுக்கு மஸ்ஜிதில் காலத்தை கழிக்க முடியுமோ இஅ்திகாஃபுடைய நீயத்தை வைத்து மஸ்ஜிதிலே காலத்தை கழிக்கிறது கண்ணியமானவர்களே மலக்குமார்களோடு இருக்கக்கூடிய சொஹபத். மனிதன் சூழல் பிராணி, சூழல் எப்படி இருக்கிறதோ அதுக்கு மாதிரி மனிதன் ஆகுவான்ன்றது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. மஸ்ஜிதில் மலக்குமார்களுடைய சுஹ்பத்தோடு இருக்கிற நேரத்தில் ஈமான் அதிகரிக்கும், அமல் செய்யக்கூடிய ஆசை அதிகரிக்கும், பாவத்தை வெறுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். கண்ணியமானவர்களே, முடியுமான அளவு மஸ்ஜிதோட தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது. நாங்கள் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்றதல்ல, அமல்களுக்காக வேண்டி எம்மை மாட்ட வைத்துக் கொள்வது, சிக்க வைத்துக் கொள்வது பாவ சூழலிலிருந்து எம்மை காப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. 6வது விஷயம் துஆ. ரமலானில் எப்படி குர்ஆனுக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ அது மாதிரி துஆவுக்கு முக்கியத்துவம் செலுத்தணும். துஆல ரமலான் ஒரு நோன்பாளியுடைய துஆ அது எப்பொழுதுமே கபூலாக்கப்படுது. குறிப்பாக நோன்பு திறக்கிற நேரத்திலையும் சஹருடைய நேரத்திலையும் அவன் கேட்கக்கூடிய துஆக்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு நோன்பு திறக்கிறவருக்கு லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், 2 சந்தோஷம் இருக்குது நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில். ஒன்று, அவருடைய ஃபித்ருடைய நேரத்தில் ஒரு சந்தோஷம், அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். நோன்பு திறக்கிற நேரத்தில் சந்தோஷம் அதை வச்சிருக்கிற ஷார்டிட்ஸில் வச்சோ வச்சிருக்கக்கூடிய சாப்பாடுகளை வச்சோ அல்ல கண்ணியமானவர்களே, எல்லாரும் அதைத்தான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, நோன்பு திறக்கிற நேரம் சந்தோஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மேலான கடமையை கஷ்டப்பட்டு நான் முடிச்சிட்டேனே, கஷ்டப்பட்டு நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறேனே, என்ற பார்வையை, என்ற கேள்வியை, என்ற நினைப்பை, என்ற செயல்களை எல்லாத்தையும் நோன்போடு இருந்து நான் பேணுதலாக நோன்பு பிடிச்சு இப்போ நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு, இதுவரைக்கும் பாதுகாத்தேன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த சந்தோஷம்தான் உண்மையான ஒரு சந்தோஷம் நோன்பாளிக்கு. நோன்பு திறக்கிற கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட இன்றைக்கு வயிறு மட்டும்தான் நோன்பு பிடிக்கிற, கண்ணு நோன்பு பிடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, காதுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, கைக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, உறுப்புகள் எதுவுமே நோன்பு இல்லை. ஆனால் இவருடைய வயிறு மட்டும் நோன்பு நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நோன்புல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இப்படிப்பட்ட நோன்புல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவனுடைய தீனையும் அவனுடைய குடிபானத்தையும் விட்டிருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவனோட கண் நோன்பு பிடிக்கலண்டா, அவனோட காது நோன்பு பிடிக்கலண்டா, நோன்பு பிடிச்சு கொண்டு ஹராத்தை பார்த்தவன் கண்ணியமானவர்களே எப்படி அவனுக்கு நோன்பு எஃபெக்டிவ் ஆகும்? நோன்பு பிடிச்சு கொண்டு ஹராத்தை கேட்டவனுக்கு எப்படி நோன்பு எஃபெக்டிவ் ஆகும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நோன்பு, நான் ஆரம்பத்தில் குத்துபாவுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், நோன்பு எஃபெக்டிவாக ஆகணும்டா என்ன செய்யணும்? ஏன் எங்களோட நோன்பு எஃபெக்டிவ் ஆகுதில்லை? மிக முக்கியமாக 2 காரணங்களை சொல்கிறேன். கண்ணியமானவர்கள், இந்த விஷயத்தை நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரமதானை எஃபெக்டிவான தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ரமதானாக நாங்கள் ஆக்கி காட்டுவோம். இதுக்கு மாதிரி எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பழக்குவோம். இதுக்கு மாதிரி எங்களோட ஃபெமிலி ஆட்கள்கிட்டையும் இந்த விஷயங்களை சொல்லி அவங்களையும் தாக்கம் தரக்கூடிய ஒரு நோன்பை அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் ஒரு ஈமானுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோன்பாக நாங்கள் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யலும். அதான் நன்மைகள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும். முதலாவது விஷயம், பாவத்தை விடணும். சரியான கஷ்டம். நன்மை எத்தனை வேண்டாலும் செய்யலும், ஆனால் பாவத்தை விடுறதுக்குதே கண்ணியமானவர்களே, அதுக்கு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுமை தேவை. எல்லாத்தோடையும் சேர்ந்து 20 ரக்கா தொழுகிறது பெரிய விஷயம் இல்லைன்ற அதுவும் கஷ்டம்தான். அதை விட பாவத்தை விடுறதுன்றதை நினைச்சு பார்க்குற நேரத்தில் இது கஷ்டம். கண்ணியமானவர்களே, பாவத்தை விடுவது சிறந்ததா நன்மையை செய்வது சிறந்ததா என்று வர்ற நேரத்தில் உலமாக்கள் பாவத்தை விடுவது மிகச்சிறந்தது. அதுக்கு நன்மை செய்ய வேணும்ன்றதல்ல, நன்மை செய்ய வேண்டும். அது எப்படி முக்கியமோ அது போன்ற முக்கியமான விடயம் தான் பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இந்த ஹதீஸில் இங்கு இருக்கக்கூடிய யாரும் சம்பந்தப்படக்கூடாது, இந்த ஹதீஸுக்கு உட்பட்டவர்களாக நாம் ஆகக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டு இந்த ஹதீஸை சொல்கிறேன். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி, என் உம்மத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, சில கூட்டம் இருக்கிறார்கள் எனது உம்மத்தில், வேற எங்கேயும் இல்லை, பனு இஸ்ரவேல்கள் அல்ல, உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅ்தூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத் கஅம்சாலி ஜிபாலி திஹாமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எப்படி பிரமாண்டமான வெண்மையான மலைகள் இருக்கிறதோ, அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு 2 சிஃபத். திஹாமல் இருக்கிற மலைக்கு ஒன்று வெள்ள, அடுத்தது விசாலம். இது போன்ற நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி நன்மையை கொட்டும் முழு மனித சமுதாயமும் ஆச்சரியமாக அவர்களுடைய நன்மையை பார்க்கிற நேரத்தில் யஜ்அலுஹுல்லாஹு ஹபாஅன் மன்சூரா, அப்படியே சிதறி அடிக்கப்பட்ட தூசுகளை போல் அல்லாஹ் தஆலா மலை மாதிரி கொண்டது மடுவா போய்த்து தூசி. அப்புறம் அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும், அது உங்களுடைய சகோதரர்கள் தான், உங்களுடைய தோல் தான். மின் ஜில்ததிக்கும் சொல்ல எங்கட இரத்த உறவுகள் தான், எங்கட சகாக்கள் தான், மனிதர் வர்க்கம் தான், வேற எங்கேயும் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், இரவு வணக்கங்கள்ல நீங்கள் எப்படி பேணுதலாக ஈடுபடுவீங்களோ அது மாதிரி அவங்களும் சேர்ந்து இரவு வணக்கத்தில் ஈடுபடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் கண்ணியமானவர்களை சொன்னாங்க, லாக்கின்னஹும் கௌமுன் இதா ஹலோ பிமஹாரிமில்லாஹி இன்தஹஸுஹா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சா அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, ரமலானுடைய மாதம் வந்தும் நன்மையையும் பாவத்தையும் சேர்த்து நாங்கள் செய்வோம்டா எங்களை விட மோசமான யாருமே இருக்க மாட்டாங்க. பாவத்தை முழுமையாக எங்களோட வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்வோம். முழுமையாக முடியுமான அளவல்ல, பாவம் அப்படிதான் முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். நன்மைகளை முடியுமான அளவு, கடமைகள் கட்டாயம் செய்கிறது உட்பட்டு மேற்பட்ட விஷயங்களை எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் செய்வோம். பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளண்டா எஃபெக்டிவான ரமதான் எதிர்பார்க்க முடியாது. 2வது விஷயம், இதோட நான் முடிச்சுக்கிறேன் கண்ணியமானவர்களே. 2வது விஷயம், எங்களோட ரமதான் எஃபெக்டிவாக வராது காரணம், எல்லாம் செய்கிறோம் நாங்கள், ஆனால் துப்பரவாக வேண்டிய இதயம் கல்பு துப்பரவாக இல்லைண்டா ரமலானில் நாங்கள் என்ன செஞ்சாலும் எஃபெக்டிவான ரமதான் எதிர்பார்க்கலாம். உள்ளம் சீராக இல்லைண்டா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
சஹாபாக்கள் மிக பெரும் பெரும் சஹாபாக்கள், அமலிலே போட்டி போடக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் சொர்க்கவாதி, வேறு இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதரை பார்த்து சொல்ல, யத்லு அலைக்குமுல் ஆன் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி ஒருவர் இப்பொழுது தோன்றுவார். சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, யாருன்ற பேர் கூட, அன்சாரி என்ற பேரை தவிர யாருன்ற பேர் கூட அறிவிப்புகளில் எங்கேயுமே வராத அளவுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு தூரம் உள்ள ஒரு சஹாபி, பிரபல்யம் இல்லாத ஒரு சஹாபி. கையில் அப்படியே இடது கையில் செருப்பு எடுத்துக்கொண்டு உது எடுத்துக்கொண்டு தாடியால் அப்படியே உது எடுத்த அந்த நீர் சொட்ட சொட்ட மஸ்ஜிதுக்குள்ளே வர. 2வது நாளும் சொன்னாங்க சொர்க்கவாசி வருவார், அதே மனிதன். 3வது நாளும் சொன்னாங்க அதே மனிதன். கண்ணியமானவர்களே, எல்லாம் நல்லடியார்களே, அப்போ ரெடியாகினாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுருக்கி கொள்கிறேன் நான், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமல்களிலே அவர்களை மாதிரி போட்டியிடுறதுக்கு இயலாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வீட்டுக்கு போய்த்து, நீங்கள் இந்த அளவுக்கு தொலைவானம், நீங்கள் இந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கவானம், நீங்கள் இந்த அளவுக்கு குர்ஆன் ஓதவானம், நீங்கள் இப்படி செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அமல்களை பேலன்ஸ் பண்ணி வச்ச சஹாபி. அவ்வளவு அமல்களில் ஈடுபாடு. இவருக்கு ஆச்சரியம் வந்துச்சு, எதை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க? அவர்கிட்ட அப்படி என்ன அமல் இருக்குது, நானும் செய்ய வேண்டும். சொல்கிறாங்க, சாச்சா நானும் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட தங்க போகிறேன், பாப்பாவோட சின்னொரு பிரச்சனை வந்துடுச்சு, அதனால் நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், அதனால் உங்களோட ஒரு 3 நாள் உங்களோட வீட்டில் இருக்க போகிறேன். தாராளமாக இருங்க. அரபிகளுடைய வழக்கம் உணவு கொடுக்கறது, விருந்தோம்பல் கொடுத்தாங்க. 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் வளமையாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தூங்குற மாதிரி தூங்கினார். இரவு எந்த வணக்கமும் இல்லை. இவர் தூக்கத்திலிருந்து பெட்ஷீட்டை போர்வை எடுத்து 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 ஒசத்து பார்க்குறாரு. என்னமாலும் அமல் செய்கிறாரா, ஏதாவது அமல் செய்கிறாரா? ஒன்றும் கிடையாது. சுபஹுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுது சுபஹ் அவ்வளோ. 3வது நாள் வெக்கத்தை விட்டு கேட்குறேன், வாப்பாவோட கோபம் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களோட அமல்கள் என்னன்றதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு உங்களை பார்த்து 3 நாள் சொன்னாங்களே, அப்படி என்ன அமலிக்குது உங்கள்கிட்ட, அதை பார்க்க தான் வந்தேன். சொன்னாராம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை மகன். அப்படியா? கவலையோடு திரும்பி போகிறார். ஒன்றுமே இல்லையா? கவலையோட வாசலுக்கு போகிற நேரத்தில், யபுனை, மகனே இந்த வாங்க, ஒன்றுமே இல்லைதான், ஆனால் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை அடையும் பொழுது யார் ஒரு முஃமினை பற்றிய கெட்ட எண்ணமும் இல்லாமல் நான் காலையை அடைகிறேன். 100க்கு 100 இதுக்கு நான் கேரண்டி. யாரை பற்றிய கெட்ட எண்ணம் என்ற உள்ளத்தில் இல்லை. பியோவா நான் சுபஹ் அடைகிறேன், காலை அடைகிறேன். இதுதான் சொன்னான். இதுன்னு நினைக்கிறேன். உடனே கட்டி பிடிச்சிட்டு சொன்னாராம், இதுதான் எங்களை இந்த அந்தஸ்துக்கு அடைக்காம வச்சதும், இதுதான் உங்களுக்கு இந்த அந்தஸ்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவாலே உங்களுக்கு தந்ததும் இதுதான் என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, ரமதான் எதிர் வருகின்ற ரமதானில் அமல்களுக்கு நாங்கள் எப்படி சாட் போடுறோமோ அது மாதிரி கண்ணியமானவர்களே, எங்களோட உள்ளத்துக்கும் ஒரு சாட் போட்டு எந்த அமலை செய்கிற நேரத்திலையும் அதை நல்ல எண்ணங்களோட, உள்ள பரிசுத்தத்தோட, யாரை பற்றிய கெட்டெண்ணங்களும் இல்லாமல் இந்த அமலை செஞ்சு இந்த ரமதானை எஃபெக்டிவான தாக்கமுள்ள ஒரு ரமதானாக ஆக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நமது பிரச்சனைகளை எல்லாத்தையும் நிறைவு செய்து எல்லாத்தையும் நீக்கி ரப்பே ரஹ்மானே மேலான ஸ்வர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மேலான ரமதானை அடைந்து அதிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நீ தருவாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.